ஹலோ வியூவர்ஸ். தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சிறப்பாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரர்கள் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த தானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். அவங்க அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய திரைப்பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் இஷ்யூ ஒண்ணு வந்து லீக் ஆயிருக்கு. அதுல நெறைய 2, 3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கேக் கூட வெட்டி கொண்டாடல. அத பத்தி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமைச் செயலகத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேக் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. அத வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தளபதி விஜய் அவர்கள கூப்பிட்டுருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்ல கேக்லாம் வேணாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க விஷவாயுவால இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அத தவிர்த்துட்டாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே செய்தியில பார்த்துருப்போம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. பர்சனலா பேசின எந்த விஷயமும் பெருசா லீக் ஆகல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா அவர்களுமே வாழ்த்து சொல்லியிருக்கிறதாகவும், அவங்க மகன்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறதாகவுமே தகவல் வெளியாயிருக்கு. அ ஆனா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா விஜய் கிட்ட சொல்லாம, விஜய் இங்க அ அதாவது விஜய் அவங்க மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஓரளவுக்கு டச்ல தான் இருக்காங்க போல. அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அதாவது சங்கீதாவும், அவங்க ம ம ப மகன்கள் 2 பேர் மகள் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து விஜய் கூட தான் பிரச்சனை. ஆனா தாத்தா, பாட்டி கூட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதன் மூலமா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க போல. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பம் சேரும் அப்படிங்கிற மாரி சூசகமா வந்து சோபா சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா, தமிழ்நாடு மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ விஜய் அவர்களோட குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த தகவல லைக் பண்ணிட்டு, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.